பிரேக்கப் பண்ணிக்கலாம். அப்போ நீ இவ்வளோ நாள் புரிஞ்சது இவ்வளோதானா? உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சொல்கிறேன், நமக்குலாம் செட் ஆகாது. ஒத்துக்கிறேன். கொஞ்ச நாள்லாம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல தான். இந்த சின்ன விஷயத்தை போய் பிரேக்கப்னு சொல்கிறது ரொம்ப தப்புதியா? இது உனக்கு சின்ன விஷயமா தெரியுதா? ஆனால் இதுதான் எனக்கு பெரிய விஷயம். உன்னை மாதிரி நம்ம இல்லை, சரியா? உன்னை மாதிரி பார்த்துக்கிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை, ஏன் அவுட்டிங் கூட போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா எப்போ பார்த்தாலும் ஃபோன் கால்ஸ், பிஸ்னஸ், ஃபோன். இன்னைக்கு உனக்கு சின்ன விஷயமா தெரிகிறது, நாளைக்கு அதை விட சின்ன விஷயமா தெரியறதுக்குள்ள நம்ம பிரிஞ்சு போகிறது தான் நல்லது. பிரச்சனை இப்போ இதனால நீ இந்த சமய கத்த ஆரம்பிக்கிற ரைஸ் அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு போய் இரிட்டேஷனா? ஆமா, நாளைக்கு தொடரி படம் போயிருக்கா, அது எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிற. இதெல்லாம் புரியும். நான் எதுக்கோ போறேன், உனக்கு என்ன பிரச்சனை இப்ப சொல்லு. வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, எத்தனை நாள் கழிச்சாலும் அது மாதிரி ஆக்ஷன். குட் பை. தேங்க் யூ. தெரியாது நான் வரது. மூஞ்சிலானா அப்படியே கொஞ்சம் அப்படியே பொறுமையாக கடை க்ளோஸ் பண்ணு. அது ஜும்போ நல்லா ஜும்போ ஹார்ட்டிங் அழகாக ஜும்போ. ஓகே சரி ஆறு மச்சான் வந்திருக்கலாம், ஜோடி ஜோடியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே நீ நான் மட்டும் தனியாக வந்திருக்கோம். நானும் ரெடி கேட்ட போட்டு வரட்டா? கோச்சிக்காத மச்சான், நமக்கு தான் லைஃபும் செட் ஆக மாட்டேங்குது, ஒய்ஃபும் செட் ஆக மாட்டேங்குது. பொறுத்துருடா, சும்மா வருவாளா? நமக்குன்னு ஒரு டைம் இருக்குது. நீ ஏன் பேச மாட்ட? உனக்கு என்ன, நீ ஆல்ரெடி லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணி ரெண்டாவதுக்காக உட்காந்துருக்க. எனக்கு ஒன்றும் முதல்ல செட் ஆகலையே. இன்சல்ட் ஆஃப் த டே, இன்சல்ட் ஆஃப் த டே. பேரர் ஒரு காஃபி. ஆனால் ஒரு காஃபினா அறிவில்லையா? பண்றதே பண்ணிட்டு சிரிக்கிறீங்க. ஏன் இப்படி பப்ளிக்ல பொறுக்கித்தனமா பிஹேவ் பண்றீங்க? ஹலோ, தெரியாமல் பண்ணிட்டோம், சாரி. அதுக்குன்னு பொறுக்கிக்கிறீங்களா சொல்லாதீங்க. தான் சாரி சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு கிளம்பு. அவசரப்பட்டோமோ? அவளை விடுறா, போனா போட்டோம் விடு. டே மச்சான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு போறா. டே டே அப்புறம் இவரு போய் நிற்கிற மாதிரி. ஏங்க ஒரு நிமிஷம். எங்க மேக்கப் போடாமலே இவ்வளோ அழகா இருக்கீங்க, உங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டேனே. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஏன் கேக்குறீங்க? வாட்? நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றப்போ கண்டிப்பா சொல்றேன். மொபைல் வந்துச்சா? சமையல் ஹலோ ஹலோ
ஆக்ஷன். சரி சரி சரி. சார் யாரும் தெரியுமா? யாருடா? ஆத்தியம் பிடிச்சாச்சுல பேரை நான் பையன். யாரு? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோமே அந்த பொண்ணா? அந்த பொண்ணு தான். மச்சி ஒரு 500 பெட் வச்சுக்குமா? என்னது? 500 பெட் வச்சுக்குமா? இதே கேமா இல்லை? ஒரே மேட்ச்சு 500 பெட் வச்சுக்குமா? சரி ஓகே. ஷுவர் இல்லை, வச்சுக்கலாம்ல? முடிஞ்சு. ப்ளஸ் 500 எடு. 500 எடு. காசு, பணம், துட்டு, மணி மணி. முடிஞ்சா 230 வருங்களா? டக்குன்னு அப்படியா? சரி சரி, ஒரு 250 முடிஞ்சா கூட. ஒரு ஓப்பன் கார்டு, ஒரு க்ளோஸ் கார்டு. ஹலோ. ஆமாங்க ஆமாங்க. சரிங்க சரிங்க. ஓகே. மச்சி இப்போ இந்த மேட்ச் ஒரு 1000 பெட் வச்சுக்கலாமா? 2000 வச்சுக்கலாம். 2000மா? 2000 கிடைச்சா இன்றைக்கி பப்பு பார்ட்டின்னு வெயிட்டாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே மச்சி. மச்சி தண்ணி கொஞ்சம் விட. இந்தா மச்சி, ஹேவ் இட். எடுக்கலாமா? முடிஞ்சு. ஜெய் குடு கண்ணு குடு. நீங்கள் 500 எடுப்பீங்களாம்மா? மீதி 2000 தா தா தா. நீங்க 500 எடுப்பீங்களாமா? இதில் இருக்குமா? மச்சி நைட்டு எப்படியாச்சும் பப்புக்கு போகிறோம், வெயிட்டாக என்ஜாய் பண்ணுறோம். ஓகே மச்சி வாழ்றா. அதோ அங்கே. ஐயோ அம்மா, அடிச்சிட்டானே. தீக்ஷா ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன லவ்வா? என்ன லவ்வா? எல்லாம் வாங்க வாங்க, தூக்குங்க தூக்குங்க தூக்கு ப்ளீஸ். நானும் சொந்தம் 5 டிக்கெட், அதாவது சிங்கப்பூர். சார் பார்த்ததே நீங்கள் இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் 30 நிமிஷம் நானும் இந்தியாவில் ஒரு டைம் பார்த்தேன். ஹலோ டாக்டர், என்னாச்சு டாக்டர்? என் ஃப்ரெண்டுக்கு. ஐயோ டாக்டர், எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி உங்களுக்கு தெரியல. அவன் கண்ணு முடிச்சோன்னு என்னதை கேட்பா, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள் ப்ளீஸ். எனக்கு ஒன்றும் இல்லை தியா, நான் நல்லா இருக்கேன். தியாவா? டாக்டர், அவர் ஏன் என்னை பார்த்து தியான்னு சொல்கிறாருன்னு தெரில டாக்டர். தியா எனக்கு யாருன்னே தெரியாது. தியா தியாங்கிறது அவனோட எக்ஸ்லவர் டாக்டர். அது ஏன் என்ன பார்த்து சொல்லணும்?
கதையில் டீப்பாக அடிப்பட்டதுனால மேஜர் மிஷன் வந்துடுச்சு. அப்படின்னா என்ன டாக்டர்? மேஜர் மிஷன்றது வந்து ஃபேமஸ் சொல்லணும்னா ஒருத்தருடைய நினைவுகள் வந்து ஞாபகம் இருக்கும், ஆனால் குருங்கள் ஞாபகம் இருக்காது. டாக்டர் இது எப்போ டாக்டர் சரியாகும்? எப்போ போனால் சரியாகும். டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தீங்கன்னா நான் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துருவேன். சிறப்பு அடிப்பட்டதுனால அந்த நினைவுகள் வந்து தெரியும் யார் என்னன்னு சொல்லிட்டு, ஆனால் உருவங்கள் தெரியாது. உருவங்கள் தெரியாதுக்கும் போது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ரொம்ப அடிப்பட்டது தலையில். இதுதான் அவருடைய உண்மை. அதை பார்த்துங்க. அதுக்கு வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன். சிறப்பாக புரியும். ஓரளவுக்கு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு அதிர்ச்சியான செய்தி எதுவுமே நீங்கள் சொல்லக்கூடாது. தலையில் அடிபடாமல் பார்த்து காலையில் அடிப்படாமல் பார்த்துக்கணும். ஏங்க ஒரு நிமிஷங்க, என் ஃப்ரெண்டை நீங்கள் தாங்க எப்படியாச்சும் காப்பாற்றணும். இன்சல்ட் ஆஃப் த டே. சரி விடுங்க, ஆக்சுவலாக நீங்கள் தாங்க எப்படியாச்சும் நீங்கள் திவ்யா மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் முடியாதுங்க. நடிக்கணுங்க ப்ளீஸுங்க, என் ஃப்ரெண்டுக்காக. அதெல்லாம் முடியாதுங்க. ஐயோ அவர் யாருன்னே தெரியாது, நான் எப்படிங்க பண்ணுறது? ஓகேங்க, நாளைக்கு அவரை பார்க்க வர சொல்லுங்கள். அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் உடனே சொன்னால் தப்பாக போயிடுமோன்னு தான் சொல்லலை. ஆனால் அவனுக்கு இப்படி ஒரு லவ் இருக்குன்னு தெரியல. அப்போது எது நடந்தால் என்ன, எப்படியும் அவள் பழைய காதலி வரப்போகிறதில்ல. எப்போவாவது நான் தியா இல்லைன்னு தெரிஞ்சால் தீக்ஷாவாக இருக்க போகிறேன். அப்போ என்ன பிடிக்கும்னு நம்புகிறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. கட் விக்னேஷ், ஐம் சாரி. நான் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் இப்போ அதை ஃபீல் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிட்டு ப்ளீஸ். ஏன் விக்னேஷ் இப்படி பார்க்குற? நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படியே சும்மா ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி பேசி அவங்க கேட்குற மாதிரி கேட்குறா. கை விட்டுருங்க, கை விட்டு ஏதாவது ஆக்ஷன் ஏதாவது பண்ணி ஃபோன் எடுத்து ஃபோட்டோ சும்மா காட்டுற மாதிரி காட்டுங்க. காத்துக்க எல்லாருக்காக நம்ம மாதிரி கிடைக்காத சான்ஸ் பார்த்துக்க. ரெண்டு பேர் ஃபேஸ் அப்படி பாரு. ரெண்டு பேர் ஃபேஸையும் பாரு. அப்படியே யோசி. அப்புறம் அவங்க ஃபேஸை பாரு, அப்படியே யோசி. இப்போ கை வச்சு அப்படியே மேலே. பாஸு இங்கே வாங்க. ஒரு மாங்காய் கூட அடிக்க தெரியல உங்களுக்குலாம், எப்படி கல்யாணம் ஆகுமோ? இப்போ பாருங்கள் எப்படி மாங்காய் அடிக்கிறேன்ட்டு. அட விடுங்க பாஸு. இப்போ பாருங்கள், நான் ஒரு கல்லில் உங்களுக்கு 2 மாங்காய் அடிச்சு தரேன். ஐயோ போச்சு. விக்கி என்னாச்சு? விக்னேஷ், டே விக்னேஷ், விக்கி இங்க டே பாரு. விக்னேஷ் இங்கே பாரு. டே விக்னேஷ், விக்கி என்னாச்சு? விக்கி என்னாச்சு? அண்ணைய பாடுறா விட்ட
நான் யாரு? நான் யாரா?